அன்பார்ந்த ஸ்ரீவாரி சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு சிறப்பு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில் 4 கால பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த 4 கால பூஜையை அட்டன் பண்ணிங்கன்னா யார் ஒருவர் வறுமையை வாடுறாங்களோ அவங்களோட சிக்கல்கள் விலகும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். சத்ரு தோஷம், பித்ருதோஷம், நாகதோஷம், கல்யாண தோஷங்கள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாசி மாதத்தில் வர எல்லா சிவராத்திரியோட மாசி மாதத்தில் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எவ்வளோ பெரிய நம்மளுக்கு தடங்கள், சிக்கல், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப விசேஷம். நாளைக்கு காலையில் எழுந்துக்குங்க, வீடெல்லாம் இன்றைக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துக்குங்க, குளிச்சுட்டு நல்லா பட்டையை பூசிட்டு சிவன் கோயில் போயிட்டு வாங்க. உங்கள் சிக்கல்கள் எல்லாம் விலகும். 4 கால பூஜை மார்னிங் வந்து 6லேருந்து 9:30 1, 12லேருந்து 1:30 3 மணிக்குள்ளே ஒரு பூஜை இருக்குது. 3லேருந்து 4 மணிக்குள்ளே 4:30 மணிக்குள்ளே ஒரு பூஜை இருக்குது. 4ஆம் ஜாம பூஜை 5 மணிலேருந்து 6:45 இந்த 4 கால பூஜையும் அட்டன் பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எந்த பொருளால் நம்ம அபிஷேகம் செய்கிறதுன்றதை நாங்கள் விரிவாக தரோம். அந்த பொருளை வாங்கி நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. மேசராசி நேயர்கள் வெல்லம் வாங்கி வெல்லம் கலந்த நீரை வந்து சிவனுக்கு நல்ல வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கலக்கிட்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய விசேஷங்க. அடுத்தது ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு தயிர், பியூர் தயிர், பசுமாட்டுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பால் வாங்கி தயிர் உருவாக்கி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கூட சிக்கல்கள் எவ்வளோ பெரிய பகைகள், உணர்வுகள் எல்லாமே நான் சொன்ன தோஷங்கள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மிதுனராசி நேயர்கள் வந்து கரும்பு சாறு வாங்கிக்கோங்க. கரும்பு சாறு வாங்கி சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எல்லா வித சிக்கல்கள், தடைகள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். இந்த நாளை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் ப்ளஸ் பால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு இந்த நாளில் இந்த அபிஷேகம்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து சந்தனமும் பாலும், சந்தனம் நல்லா பாலில் கரைக்கிட்டு அபிஷேகம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் பால் மட்டும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிக்கல்கள், தடைகள் எல்லாமே விலகிடும். இப்போ உங்களுக்கு பூர்வ பரிசனில் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவர்கள், சுகர் அதுமாரி பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பழம், பால் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். விரதம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பேர் வந்து எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. சில பேர் வந்து பால் ஆகாரம் சாப்பிடுவாங்க. அந்தமாரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது துளாராசிக்காரர்கள் வந்து பியூர் பால், மாடு, பசுமாடு எங்கே இருக்கோ அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு பால் எவ்வளோ முடித்தோ உங்களால் 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தேனில் பாலை மிக்ஸ் பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி சகல ஐஸ்வர்யங்கள், தொழில் அபிவிருத்தி, சந்தான அபிவிருத்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது. அடுத்தது தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவில் அபிஷேகம் பண்ணணும். குங்குமப்பூ வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மகர ராசி நேயர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள், சந்தோஷங்கள் அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லா தோஷங்கள் விலக 12 ராசிகர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை இது. அடுத்தது கும்பராசி நேயர்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா கடுகு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சிவனுக்கு அபிஷேகத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே விலகி சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பால், குங்குமம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சிவராத்திரிங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சிவராத்திரி யார் ஒருவர் 4 கால பூஜை பார்க்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் விரதம் இருந்து சிவ மந்திரம் சொல்லுங்கள், இல்லை பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்கள். நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஓம் விரடாய் நம்ம துன்பங்கள் விளங்கி சந்தோஷம் கிடைக்க, ஓம் ரீம் நமசிவாய் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிறதுக்கு, தொழில் முன்னேற்றமாக ஓம் கிரீம் ஓம் நமசிவாயா அதுவும் சொல்லுங்கள்.
தடைகள் இருக்கா? சிவ ஓம் ரீஷான்னு சொல்லுங்கள். ஓம் நம சிவாய பஞ்சாச்சரம் சிவனோட மூல மந்திரத்தை எவ்வளோ பெரிய துன்பம் இந்த மந்திரம் சொல்லுங்க. ஓம் நம சிவாய நமக. அரசியல்வாதிகள் செல்வந்தரோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு இதுவும் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம. அதே போல் குழந்தை பாக்கியம் வேணுமா? சிவாய நமக. இந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடுங்க. சிவன் வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய விசேஷமான வழிபாடு. 12 ராசிக்காரர்களும் நாங்கள் சொன்ன பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நன்றி நேயர்களே, வணக்கம்.